ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எட்டியாவரத்தான் இருக்கோம். எட்டியாவரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளிக்கு நம்ம பயங்கரமாக, அதாவது என்னோடய டீமோடு சேர்ந்து பயங்கரமான பொது சேவையில் இருந்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாலோவர் வந்து கொஞ்சம் மக்களுக்கு வந்து துணி, இந்த முதிர்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் போட சொல்லி ஒரு அமௌண்ட்லாம் அனுப்பியிருந்தாங்க. அது நம்ம கணக்குமே க்ளீனாக போடச்சிட்டோம், எல்லாமே செஞ்சிட்டோம். அதுபோக பார்த்தீங்கன்னா, அந்த வகையில் இன்றைக்கி எங்கள் ஊரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் இங்கேயுமே கஷ்டப்பட்டவங்க இருக்காக தான் செய்கிறாங்க மக்களே. அப்படி பார்த்தீங்கன்னா, மாமா வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் அங்கே தான் எட்டியாவரத்தான் வண்டி ஓட்டுறோம். ஆமாம் வந்து சொன்ன மாப்பிள்ளை எல்லா ஊருக்கும் போய் செய்கிற, நம்ம ஊர்லேயே ஒரு சில பேர் இருக்காங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னாரு. அப்படி யாராக இருக்கான்னு பார்த்தேன். அப்படி ஒரு இடத்துக்கு மாமா என்னை கூட்டு போனார். அது ரொம்பவே எனக்கு கண்கலங்க வச்சிருச்சு. அதை பார்த்துட்டு நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபாலோவர்ட்டையும் சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேடிஸ் அவங்களால முடிஞ்ச உதவியை, அதாவது ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான்கள், முட்டை, அதாவது என்னென்ன பொருள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுபோக என்னோடய ஃபாலோவர் அவங்க ஒரு சில பேர் இந்த கைலி சேலைகள் அதுவும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை கொண்டு போய் நம்ம அங்கே ஒப்படைக்க தான் போகிறோம். எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பிறந்த ஊர்லேயே இப்படி இருக்காங்களான்னு எனக்கு மாமா சொல்லி எனக்கே தெரியுது. நான் ஒரு சில பேர் அங்கங்கே இருக்காங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் போலுக்கு. வேறு யாருக்கு அப்படி இருக்குன்னு தெரில. வேறு யார் இருந்தாலுமே சும்மா சொல்லுங்கள், உங்கள் பையனாவோ உங்கள் பேரனாவோ நினச்சி எதனால என்ன சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச கல்வி ஏதோ அதை நான் பண்ணுறேன். இது வந்து விளம்பரத்துக்கானே பண்ணல, எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். அதான் என்னோடய நோக்கம், வேறு எதுக்கானே கிடையாது. வாங்க மக்களே, அவங்க வீட்டில் போய் பார்ப்போம். வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அதெல்லாம் சரி, இறைவனோட ஆசீர்வாதம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சரி சரி அம்மா, நல்லா இருக்கீங்களா? சரி சரி. அன்றைக்கி வந்து நான் உங்களை பார்த்தேன், மாமா மூலியம் வந்தேன்னா. நான் வந்து ஒரு சில பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். அதாவது கும்பிடக்கூடாது, இங்கே பெரியாள் நீங்கள் கும்பிடக்கூடாது. சரியா? சரி. அதாவது மாமா சொன்னாரா, நம்ம வந்து நம்ம ஃபாலோவர்கிட்ட கேட்டிருந்தோம். அதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு சில பேர் சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு 5 லேடிஸ் சேர்ந்து நமக்காண்டி, உங்கள் வீட்டுக்காண்டி நான் சொன்ன உடனேயுமே மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தேன். ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் சரியா வாங்கி கொடுத்துட்டாங்க. என்னோடய ஃபாலோவர் இருக்காங்களே, இந்த ஃபோனில் பார்ப்பாங்கள்ல, அவங்க வந்து உங்களுக்கு சாரம், சட்டை, அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி, நான் கேட்ட உடனே அன்றைக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ மாமா வந்து 2 நாள் சவாரி போயிட்டாரு. நானும் கொஞ்சம் வேலை. ஆமாம், நான் தீபாவளி முடி எனக்கு வேலை இருந்துச்சு. அது இந்த வேலை தான் இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊர்லேயே சொன்னோன்னே இப்போ உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதை கொடுக்கத்தான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, ஐயா வீடை பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், ஒரு பல்பு இதாக இருக்குது. யாருமே ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் யாருமே இல்லை. நாங்கள் தான் அவங்களுக்கு எல்லாம். இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எதுவுமே இல்லாமல் தான் இருக்காப்புல. உங்களால் முடிஞ்சது ஏதாவது நீங்கள் செய்ய நினச்சிங்கன்னா, எட்டியாவரத்து அந்த ஐயா வீட்டில் வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து செய்யுங்க. அவங்க வந்து வாங்கிக்கிடுவாங்க. சரியா? அதாவது அந்த பொண்ணுங்க தான் போய் வாங்கிட்டு உங்களுக்காண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த அரிசி இருக்குது, சரியா? எல்லாமே இருக்குது. வேறு என்ன வேணுமோ நீங்கள் எனக்கு சரி, ரைட்டு. இல்லை, வேறு எதுனாலும் நீங்கள் மாமாட்ட சொல்லுங்கள். சரியா? மாமாட்ட சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் அவரை கூப்பிடுங்க. அவர் உங்களால் என்னால் முடிஞ்சும் சரி, அவரால் முடிஞ்சும் சரி, ஏதாவது எங்களால் என்ன முடியுமோ நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சரியா? எப்போதுமே எனக்கு தெரியாதுல்ல, ஏன்னா மாமா சொல்லி தான் தெரியும். சொல்லாமல் இருந்தால் கூட நம்ம சரின்னு இருப்போம். அவர் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னார், இது என்னால் முடிஞ்சது, ஏதோ இதை வச்சுருங்க, இப்போதைக்கு கும்பிடக்கூடாது. நான் இப்போமா சொல்கிறேன். சரியா? இப்போதைக்கு வச்சுக்க, நான் தர்றேன் உங்களுக்கு. சரியா? என்ன முடிஞ்சது, வேறு யாரும் கொடுத்தாங்கன்னா சரி, வேறு யாரும் கொடுத்தாலும் உங்களுக்கு கொண்டு ஒப்படைச்சிடும். சரியா? சரி. இப்போ வந்து மாமாவுக்கு தான் முழு நன்மை வருது. எனக்கு வந்து நான் இது கலையில, அதாவது நம்ம இது கலையில நான் போய் கொடுத்தா மாமா என்ன சொன்னார், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்காங்க, நீங்கள் அழக்கூடாது. எது கல்வியா? அழக்கூடாது. சரியா? அழக்கூடாது. சரியா? இங்கே இருக்க, இங்கேருந்து நீங்கள் பாரதியோட வாசல் தான் இப்போ எட்டியாரில். நான் சீரன் கூட ஓடி வந்துடுவேன். நீங்கள் மாமாட்ட சொல்லுங்கள், ஓடி வந்துடுவேன். சரியா? நீங்கள் எதை பற்றி நினைக்காதீங்க. சரியா? இது ஒரு மாதத்துக்கு இருக்குமாம்மா. வேறு எது வேணாலும் சொல்லிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? உங்களை முடியாத சொல்லி விடுங்க.